எல்லாம் இருக்கீங்களா? என்ன சாப்பாடு தாங்க? சாப்பிட்டீங்களா? என்ன எங்கே அங்கே இருந்தீங்க, அங்கே இருக்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்க? இப்படி வாங்க. இப்போ அங்கேயா கழுத்து இருக்கிறாங்க உங்களுக்கு? அங்கேயா கழுத்து இருக்கிறாங்களா? இந்தாங்க இந்த சாப்பாடு தாங்க. படியில் பார்த்தா நீங்கள் படியில் ஆளை காணுங்க. ஆ ஆ ஆ அதான் அங்கே வரும் பார்த்தா அங்கே உட்காந்துருந்தீங்க. அப்புறம் இங்கே ஆளை காண. அப்புறம் இப்போ எங்கே போகிறீங்க? சரி சாப்பிடுங்க. கையில் குச்சி வச்சுக்கிறீங்க. ஓஹோ, அதான் உங்கள் தற்கப்ப நீங்கள் வச்சுக்கிறீங்க. சரி சாப்பிடுங்க. சரி பயப்படாதீங்க, சாப்பிடுங்க. வரேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமூக சேவை பொய்யாமொழியை தினந்தோறும் ஊனமுற்றோருக்கு மற்றும் முதியோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உணவு அல்லது உடைகளை கொடுப்பேன். இன்று பார்த்தீங்கன்னா, சாலையோர ஒரு முதியோர் இல்லைவங்க, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நபர், புரியுதுங்களா? மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் என்னால் முடிந்த ஒரு வேளை உணவு தான் கொடுக்க முடிந்தது. அதாவது பார்த்திங்கன்னா, காலை மதியம் இரவு 3 வேளையும் கொடுக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் எனக்கு போதிய வசதி என்ன இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் செய்கிறது வந்து ஒரு கூலி வேலை தான். அந்த கூலி வேலை செய்து கொண்டு தான் நான் சிறு சிறு சேவைகளை செய்து வருகிறேன். இதுக்கு முழுக்க யாருன்னு கேட்டிங்கன்னா, அது நீங்கள் தான். அதாவது நான் ஒரு நேரத்தில் வந்து 1K தான் வச்சுருந்தேன். அதனால் 1000 பேர் தான் என்னை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த சேவைகள்லாம் பார்த்து இப்போ எண்ணற்ற பேர், அதாவது என்னால் நம்ப முடியல அப்படின்னு பார்த்தா 16K, அதாவது 16,000 பேர் என்னை ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறாங்க. இது நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் என் சேவை மென்மேலும் வர உங்கள் தயவு மிக மிக அவசியம் இருக்குது. ஆகையால் எனக்கு தொடர்ந்து இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராவட்டம். என்னோடய கிராமம் வந்து குளத்தூர் தான். என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஆனால் என்னென்ன சேவைகளை இன்னும் நான் பெருசாக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் அது நீங்களாக தான் இருக்க முடியும். ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்க தான் என்னோடய வளர்ச்சி அதிகமாகும் போது குறையாது. அதாவது தயவுசெய்து கொஞ்சம் தள்ளி விடாத என் வீடியோ கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. அதாவது நீங்களும் உங்களால் முடிந்த சிறு சிறு உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா பசி என்பது ஒரு நோய். அந்த பசியாக இருக்கும்போது தான் அந்த பசி வலி தெரியும். அதாவது என்ன சொல்கிறேன்னு தெரியல, ஆனால் பசி இருக்கும்போது தான் அந்த வலி தெரியும். அதாவது தயவுசெய்து உணவுலாம் தயவுசெய்து வீணாக்காதீங்க. வீடு தேடி வரும் உறவுகள் அல்ல, ஒரு பிச்சைக்காரங்களோ அல்லது ஒரு ஊனமுற்றவர்களோ முதியோர்களோ நீங்களும் கொடுங்க. தயவுசெய்து திருப்பி அனுப்பாதீங்க. உங்களால் முடிந்தது ஏதாவது ஒரு கையில் இருக்குது, ஒரு கஞ்சியோ கூழியோ கொஞ்சம் கொடுங்க. எனக்கு அதிகமாக இது மாதிரிலாம் பேச தெரியாது. என்ன இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் உளறேன். கொஞ்சம் தயவுசெய்து என் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாத கொஞ்சம் பாருங்கள். கொஞ்சம் தெரியல. சரி, நன்றி, வணக்கம். உங்கள் பொய்யாமொழி.